சிவபுராணத்துல சொன்னார் சுவாமி, தில்லையுள் கூத்தன் தென்பாண்டி நாட்டன். அவன் தில்லையில செய்வது கூத்து, மதுரைய பாண்டியில அடி சொல்றது வழக்கு. பாண்டியில செய்வது ஆடல், அதைத்தான் விளையாடல், திருவிளையாடல். தில்லையில செய்வது நடனம் தான், பாண்டியில செய்வது நடனம் தான். இடம் வேற, போஸ்டரும் வேற. தில்லையில இடக்கால தூக்கி இருப்பார், பாண்டியில வலக்கால தூக்கி இருப்பார். கால் மாத்து. தில்லை கூத்து எதுக்காக அப்படின்னு கேட்டா, அவருடைய அந்த திருவருளை தருவது. அதனால திருவருள் அடியை கொடுப்பார். பாண்டிய நாட்டில் தன்னையே தருவது. அதனால வலக்கால தூக்கி இருப்பார். வலக்கால் சிவனுக்கு உரியது, இடக்கால் அம்பாளுக்கு. பொண்ணுக்கு வெள்ளி கால் மாத்து. ரொம்ப பெரிய நுட்பம் இருக்கு. இப்ப நீங்க ரெண்டு விதமான ஆட்டத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒரு இடத்துல ஆடல் நடக்குது, ஒரு இடத்துல கூத்து நடக்குது. கூத்து நடக்கிற இடம் பொற்சபை, ஆடல் நடக்கிற இடம் ரஜித சபை, வள்ளி சபை. கூத்து நடப்பது பகல், ஆடல் நடப்பது இரவு. கூத்து நடப்பது சூரியனுடைய பார்வையில், ஆடல் நடப்பது சந்திரனுடைய தாரை. கூத்து நடப்பது சோழ நாட்டில், அவர் சூரிய வம்சம் சோழர்கள். ஆடல் நடப்பது பாண்டிய நாட்டில், அவர்கள் சந்திர வம்சம், அங்க நடக்குது. கூத்து நடப்பது இதயத்தானத்தில், ஆடல் நடப்பது துவாதசாந்த பெருவழி. அதனால இங்க கூத்தினுடைய முடிவு இந்த உடம்பிலிருந்து அருள் பெற்று நீங்குவது. ஆடலினுடைய துவாதசாந்த பெருவழியில பேரின்பம் பெறுவதற்கு. கூத்து பகல்ல நடக்கும், பகல்ல விளைவது கிரியை, ஆடல் இரவுல நிகழும். இரவுல விளைவது ஆனந்தம். இரவே ஆனந்தத்திற்கு உரியது. அந்த ஆனந்தத்திற்குரிய இடத்திலே அந்த அமிர்த தாரை பொழியும், சந்திரதாரை அங்க நிகழும். இப்படி இந்த கூத்திலிருந்து ஆடலுக்கு நாம செல்லுகின்ற அந்த நெறியத்தான் சிவபுராணத்துல சொன்னார் சுவாமி. தில்லையுள் கூத்தன் தென்பாண்டி நாட்டன்.